சரணம் 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 குருவின் திருவடி சரணம் 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 குருவின் திருவடி சரணம். அழுகணி சித்தர் பாடல். சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி குழக்குழக்காய் நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமதும் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனே. இந்த பாட்டுக்கு இதனுடைய விளக்கம் என்னான்னு கேட்குறேன். இப்போ நம்ம இந்த உபதேசம் கொடுக்குறோம். உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கின்னு இருந்தது. இப்போ அந்த மூச்சாகப்பட்டதை என்ன பண்ணுறோம், பின்பக்கம் அனுப்புகிறோம். பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை. அப்போது அந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா புட்டத்துக்கு முதுகு தண்டினுடைய முனையில் இருக்குது. அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும். அந்த பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும். அதை சமைச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ பதமாக நீ ஆயிடணும். ஆனால்தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறேம்மா, நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய களைப்பை தீர்த்துக்க மாட்டியா, நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடி இருக்கிற, ஆனால் நான் உன்னை பார்க்க முடியாது இருக்கிறேன். அதுக்காக சொல்கிறாரு, சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று நீ வந்து என்னை பார்ப்ப. அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் அந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிறேன். நீ பார்த்து நீ களைப்பாருனேன்னா நான் திருப்திப்படுவேன், என்னுடைய மனம் சந்தோஷப்படும், எனக்கு முக்தி மோட்சம் அப்போ தான் கிடைக்கும். ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி மோட்சம்ன்றதுக்கு வேலையே கிடையாது, வழியே கிடையாது. அதனால் நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு அம்பாலை பற்றி அம்பாலை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாலை வாழைப்பெண்ணுன்னு பேர், அதுக்கு அம்பாளுன்னு பேர், சக்தின்னு பேர், பல ஆயிரம் பேர் அதுக்கு, நீலின்னு பேர், காளின்னு பேர். எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பேரும். அந்த ஒரு பொருள் மேலே ஏறாமல் ஞானம் கிடைக்காது. என்னதான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும். ஏறி அந்த சிவத்தை தொடணும். மேலே ஏறுற பொருள் நெருப்பு, ஏற்றட பொருள் காற்று, மேலே இருக்கிற பொருள் சப்தம். இந்த மூணும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்த்தால்தான் கடவுளை அறிய முடியும். அதுக்கு தான் இதை சொல்கிறார். சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று உழக்குழக்காய் நீ அவ்வளோ பதமாக நான் செய்து வச்சு நான் பதமாக இருக்கிறேம்மா, நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு அந்த பாடலை பாடுறாரு. மைம்பொன் சிலம்பணிந்து அந்த அம்மா வரும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஒரு ஞானம் பெறணுன்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும். அவனுக்கு நாதம் வராது, ஞானம் வராது. ஏன்னா ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டும்தான் கட்டுப்படுத்தும், மற்ற நேரத்தில் மனம் அலையும். நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அலையாது, அதை பிடிச்சிடும், மனசை பிடிச்சிடும் நாதம். அதனால் சொல்கிறாரு, அது வரும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சிலம்பழிஞ்சி ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணுமா அந்த அம்மா. அந்த அம்மா வரும்போது எப்படி இருக்கணும், கண்ணு ரெண்டுக்கும் அந்த மை தீட்டி இருக்கணுமா, அவ்வளோ அழகாக வரணுமா அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, மைம்பொன் சிலம்பொழித்து சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி கீழே இருந்து மேலே போகணும். மேலே போனால் தான் ஞானம் கிடைக்கும். அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் கலையுடுத்தி, அந்த இடம் எப்படின்னா தங்கம் மாதிரி இருக்குமா. செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்களாம் அம்பாள், அவ்வளோ ஏறுறாளாம். அப்போது உன் நிலைமை என்ன இருக்கும், நீ அது மட்டும்தான் தெரியும், நீ இருக்க மாட்டாங்க. அதனால் தங்க மாதிரி ஜொலிக்கிறாள் அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, செம்பொன் கலையுடுத்தி செல்விழிக்கு மை எழுதி, கண்ணுக்கு மை போட்டுக்குன்னு அம்பொன் பூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்து என் கண்ணம்மா கண்குளிர பார்த்தாய். மூலாதாரம் சுவதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆக்னை 6 கோணம் 6 வீடு. 6 வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும். அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இன்னுமாவோ அப்படியே மை பூசி தங்க மாதிரி ஜொலிச்சு வரணுமாவோ, அதை அம்பாவை வர்ணிக்கிறார் அந்த பாடல். இந்த 2 பேராகிராஃப் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த 2 பற்றி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சந்தோஷம். அப்புறம் ஐயா, நம்ம இதெல்லாம் நிறைய ஞானங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு
பர உலகம்னா என்ன, மெய் உலகம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. பரமன்னா மேலே, இகமன்னா கீழே, அகமன்னா உள்ள, புறமன்னா வெளியே, இல்லையா? தானே அகமன்னா உள்ள தானே, புறமன்னா வெளியே தானே. அப்போ இகப்பற வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம யுகத்திலையும் வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம். இப்போ எல்லாரும் வந்து உலகத்தில் ஒன்று நான் ஞானின்ட்டு வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அது வெறும் பற வாழ்க்கை. இல்லை ஒருத்தன் சாமிக்கு மேலாம் வேணாம், நான் குடும்பம் இருந்தால் போதும், குழந்தை குட்டி இருந்தால் போதும், சொத்து சுகம் இருந்தால் போதும், அது இக வாழ்க்கை. ஆனால் நம்ம இகப்பற வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம். மெய் உலகம்ன்றது மெய் உலகம் பரம், அதுதான் பரம். மெய்யின்றது பரம். இப்போ இந்த உடலுக்கு பேர் என்ன? மெய். நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? மெய். ஆனால் ஞானிலாம் நான் சொல்கிறேன் பொய். அப்போது ஞானி சொன்னது உண்மையா, நம்ம சொன்னது உண்மையானா ஞானி சொன்னது தான் உண்மை. இது ஒரு நாள் பொய்யா தானே போய். ஆனால் நம்ம இதை மெய்யன்றோம். மெய்யன்றதுன்னா அடையாளம் பார்த்தோம், இது உண்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு போதுமே தவிர, ஆனால் உண்மைக்கு இது இல்லை, உள்ளகிற பொருள் தான் உண்மை. அப்போது அடையாள பொருளெல்லாம் பொய் பொருளாக போகுது, அடையாளமற்ற பொருளாக மெய் பொருளாக நிற்குது. ஆன்மா மெய்ப்பொருளாகுது, கடவுள் மெய்ப்பொருளாகுது. ஆனால் பார்க்க முடியாதது, அது அழியா பொருளாகுது. ஆனால் பார்த்த பொருள் அடையாளம் உள்ள பொருளாக அழிய பொருள். ஆனால் அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள்ன்றது அடையாளம், மெஞ்ஞானிக்கு பார்க்காத பொருளெல்லாம் அடையாளம். இப்படி இருவிதமான வாழ்வு நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். இல்லாமல் ஞானம் பெற முடியாது. நீ வெறும் இக வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ஒருபோதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது, உன்னை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை அவன் பார்க்குறானோ பார்க்கலையோ, அவனை பார்க்கணும். அவனை பார்க்கணுன்னா கண்ணாடி எதிர் போய் நின்று பார்க்கறது இல்லை. இவன் இருக்கும்போதே இவனுடைய உருவத்தை இவன் பார்க்கணும், அதான் ஞானம். கண்ணாடி என்கிட்ட போய் நின்று நான் என்னை பார்த்துக்கிறேங்க அப்படின்றான், அது இல்லை பார்க்கறது. அது எங்கே வேணாலும் பார்க்கலாம். உன் எதிர்வே உன்னுடைய உருவம் இருக்கணும், நீயே அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கடவுளை பற்றியே தெரியும். உன் உருவத்தை பார்த்துன்னு வெளியே இருக்கிற தோட்டத்தை பார்த்துன்னு உட்காந்துன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த உருவம் எப்படி ஆகணும்னா நெருப்பு மாதிரி ஆகும். வள்ளலார் 5 அடி உயரம், ஆனால் அவருடைய நிழல் பூமியில் படாது. இவ்வளோண்டு குச்சி வச்சா நிழல் விடும். உடலே அவர் நெருப்பாக மாறிட்டார். அதனால் அதுக்கு ஒளி இல்லை, இருள் இல்லை. அது ஒளியாகவே இருக்குது. ஒளியாகவே இருக்கிறதால நிழல் இல்லை. அப்போது இருளாக இருந்தால் நிழல் விடும், ஒளியாக இருந்தால் நிழல் விடாது. வள்ளலார் வந்து ஒளியாகவே மாறினார். அதனால் அவருடைய உருவத்துக்கு உலகத்தில் நிழலே கிடையாது. இப்படி யோக நெருப்பை மூட்டணும் நம்ம உடம்புல. மூட்டி அது கொதிச்சிக்கினே இருக்கணும் எந்த நேரமும். கொஞ்சம் சூடாகி போச்சுங்க, டாக்டர்கிட்ட போய் 2 ஊசி போட்டு வந்துங்க. கொஞ்சம் சூடாச்சுங்க, நான் மாதுளை ஜூஸ் குடிச்சுங்க கூடாது. எல்லாத்தையும் பதப்படுத்தணும். எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தி அதை கடைசியில் அது பதப்படுற வரைக்கும் அப்படி இருக்கும். தங்கம் இருக்குது இல்லை, அது மண்ணில் தான் இருக்குது, பூமியிலேருந்து எடுக்கிறோம். எடுத்தால் தங்கம் தெரிஞ்சு போச்சு. அப்படியே சூட்டிக்க முடியுமா? சூட்டிக்க முடியாது. பதப்படுத்தணும். எத்தனை வாட்டி? 6 முறை பதம் போடணும். அது படம் போடணும். போட்டு நெருப்பில் கொதிக்க வச்சா தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்த தங்கமாக வரும். அதானே 24 கேரட். அப்புறம் 22 கேரட் செம்பு கலந்தோம் இல்லை? அப்போது அந்த 24 கேரட் மாதிரி நீ ஆகணும். உனக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகணும். அப்போ தான் கடவுளை நீ பார்க்க முடியும், உன்னையும் நீ பார்க்க முடியும். உன்னை நீ எப்போ பார்க்குறியோ அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும். உன்னை பார்க்காத வரைக்கும், உன்னை அடையாள பொருளாகவே வச்சுன்னுக்கிற வரைக்கும் உன் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. சும்மா வாயில் பேசினுக்கலாம், ஊரெல்லாம் சுற்றலாம், ஊரெல்லாம் பேசலாம். ஆனால் நிஜத்தில் பார்க்க முடியாது. நிஜத்தில் பார்க்கணுன்னா முதல்ல நீ உன்னை பார்க்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் கடவுளை பார்க்க முடியும். அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்கங்க. அந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னொரு விளக்கம் வேணும்ல, திருக்குறளில் இன்னா செய்யாதாரே ஒருதல் அவர் நானும் நன்மையும் செய்து விடும். அது உனக்கு வந்து ஒருத்தன் உதவி செய்தானா செய்யலையா, நீ அந்த குறைய சொல்லின்னு இருக்கக்கூடாது. அவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ செய்யணும்னு நினச்சின்னா அவனுக்கு கூட கொடுத்துடு. அதுதான் நீ உனக்கும் அவனுக்கு உள்ள வித்தியாசம். ஆனால் அவன் கொடுக்க மாட்டான்றதுனால நீ கொடுக்காது இருக்காது, அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்றது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த குரலுக்கு வந்து என்ன சொல்கிறது, வேல்யூவே இல்லாமல் தான் எப்போது. ஆமாம், இப்போதான் நல்லது நம்ம செஞ்சாலும் ஆமாம் பின்னாடி பேசுகிறவங்க பேசிக்கினே இருப்பான். ஆனால் நீ அவன் பேசுகிறான்னு உன் நல்லதை நிறுத்தக்கூடாது. பேசுகிறான்னு நிறுத்தினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். அதனால் உன்னுடைய செயல், இப்போது நான் பேசுகிறேன் எல்லாரும் எடுத்துப்பான்னு பேசுறது இல்லை.
நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன், எடுத்துக்கிட்டு நான் போட்டேன். அதுக்குள்ள வள்ளுவர் வந்து அவர் நான நன்மையும் செய்கிறோம், அவர் அவமானம் அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி கூட நம்ம நல்லதே செய்கிறோம். ஆனால் இப்போ இருக்கவங்க அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணுறதும் இல்லை. நம்மக்கிட்ட வருதா வாங்கிக்கிறாங்க, அப்படிதான் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அவங்க நன்றி நினைக்கல, நம்ம நினைக்கிறோம். இது நம்ம மனசு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ இருக்குது இப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்க அவனுங்க நினைக்கிறாங்க. இப்படி அவங்கவுங்க மனம் நினைக்குது, அவங்கவுங்களுக்கு நியாயமாக தெரியும். ஆனால் இதை ரெண்டுக்கும் நடுவில் நின்று ஒருத்தன் பார்க்குறான் பாரு, அதுதான் நியாயம் தெரியும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, வந்த உடனே அவங்க சொல்லணும், நான் இது வரைக்கும் நல்லதே செய்துக்கிறேங்க, நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேங்க. நான் உடனே நீ சொல்லக்கூடாது, உங்கள் பக்கத்து வீட்டுக்கார சொல்லணுங்க. ஏன்னா யாருன்னா நான் தப்பு செய்தேன்னு சொல்லுவான், சொல்ல மாட்டேன். எல்லாருனாலே செய்தேன்னு சொல்லுவான், ஆனால் 1000 தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்களுடைய நன்மையை அடுத்தவங்க சொல்லணுமே தவிர இவங்களே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பழகணும், அது மாதிரி போகணும். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாது, அதுபடி போகக்கூடாது. நம்ம தெய்வத்தை நம்பி போயிடணும், மனுஷனை நம்பி போகல, தெய்வத்தை நம்பி போகும்போது நம்மளுடைய செயலை செய்துக்கிட்டே போகணும். எவன் நினைக்கிறான் எவன் நினைக்கல, அதுக்கு என்ன கடனாக வச்சுன்னுக்குறோம், நன்றி நினைக்கணும்ட்டு அப்படிலாம் கிடையாது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடு, இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா போடாது. அப்படி பழக்கம் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. என்ன இப்போது நீங்களே சொன்னீங்க பலவிதமான குணங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னு. ஆமாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பலவிதமான குணங்களை கலைஞ்சிடுங்க, அன்பை மட்டும் கை கொள்ளுங்க. அன்பை கை கொண்டீங்கன்னா சிவம் என்ற தனிப்பெரும் கருணை உங்களாண்டு வரும். இந்த ஆணவ குணங்கள் இத்தனை கெட்ட குணங்களை வச்சுக்கினீங்கன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் உறவு இல்லாமல் போயிட்டோம். அதனால் தனிப்பெரும் கருணை உங்களுக்கு ஓணுன்னா நீங்கள் அன்பை கை கொள்ளணும், ஆணவத்தை கை கொள்ளக்கூடாது அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். சொல். அந்த அன்பை கை கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ பக்குவப்படணும். நீ பக்குவப்படணும். எதெல்லாம் உனக்கு கெட்டதுன்னு தெரியுதோ அதெல்லாம் நீ தள்ளிடணும். இது கெட்டது, இதுவா நான் ஒருத்தரை திட்டுறோம், இது திட்டக்கூடாது, அன்பாக இருக்கணும் அப்படின்னு நீயே அதை கடைப்பிடிக்கணும். அந்த கடைப்பிடிக்க உனக்கு தெய்வ உறவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ அன்பை கை கொள்ளாத ஆணவத்தை கை கொண்டீங்கன்னா உனக்கு தெய்வத்துக்கும் உனக்கும் உறவு இல்லாமல் போயிடும். அதனால் சொல்கிற, நீ அன்பாக இருந்தீங்கன்னா தனிப்பெருங்கருணை உங்கள்கிட்ட வரும். நீ அகங்காரமாக இருந்தீங்கன்னா உன்னை விட்டு தனிப்பெருங்கருணை விலகி போயிடும்ன்றார். சொல்லு. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ திக்குன்றது வந்து திசை அப்படின்ற மாதிரி தான். திக்குன்றது திசை கிடையாது, திக்குன்றது உறவுகள். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, சொந்த பந்தங்கள் இருந்தது. ஆனால் என் கையில் வருமானம் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா என்னுடைய உறவுகளும் வெறுத்துருவாங்க என்ன, என்னுடைய பிள்ளைகளும் தெத்திடுவாங்க என்ன. அப்போது யாரும் இல்லாத நான் அனாதியாக நிற்கும்போது தெய்வம்தான் எனக்கு துணையாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், நல்லா இருக்கும்போது குடும்பத்தை ஒரு கையில் பிடிங்க, கடவுளை ஒரு கையில் பிடிங்க. குடும்பம் ஒரு நாள் உங்களை வெளியே தள்ளும், அன்றைக்கி தெய்வத்தை 2 கையில் பிடிங்கன்ட்டு. இதுதான் திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்றது. எந்த நிலையிலையும் உனக்கு தெய்வம் துணை இருக்கும், ஆனால் மனிதன் துணையாக இருக்க மாட்டான். நீ பெற்ற பிள்ளையே உனக்கு துணையாக இருக்க மாட்டான், நீ கட்டின மனைவியே உனக்கு துணையாக இருக்க மாட்டான். அதனால் உனக்கு எப்பவுமே தெய்வம் தான் துணையாக இருக்கணும். அப்போ உன் நினைவு எப்பவுமே தெய்வத்து மேலே இருக்கணும். இதனால தான் சொன்னான் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னா. அப்போ உறவுகளெல்லாம் கைவிட்டாலும் தெய்வம் கைவிடாது. ஏன்னா படைச்ச பொருள் அது ஆச்சே, உன்னை கைவிடுமா? இதெல்லாம் படைச்ச பொருள் இல்லை, இணைஞ்ச பொருள். இணைஞ்ச பொருள் எப்பவும் பிரிஞ்சு போயிடும், ஆனால் படைச்ச பொருள் பிரியாது. இப்போது பெத்த அப்ப நீ, ஆனால் உன்னை தெத்திடுறான் புள்ளக்காரன். ஆனால் அந்த புள்ள தெத்தனா கூட ஊமானம் அந்த புள்ளையே நாடினுக்குது. காரணம் என்ன? படைச்சது நீ, அதனால் ஊமானம் நாடுது. ஆனால் படைச்சது அவன் இல்லை, அதனால் உன்னை தெத்தி விடுறான். அப்போ உங்கள்கிட்ட வருமானம் இருந்தால் தான் உறவுகள், தவிர உங்கள்கிட்ட வருமானம் இல்லை, கையில் காசு இல்லைன்னா எந்த உறவுமே கிடையாது. இன்னைய உலகம் பணத்தில் உறவாடினுக்குது, மனசில் உறவாடலை, பாசத்தில் உறவாடலை. அதனால் பகுட்டு பாசத்தில் தான் மனிதங்கிட்ட உறவாடின்னு இருக்கிறான் மனுஷன். அதனால் உண்மையான பாசத்தில் உறவாடணுன்னா இன்றைக்கி இல்லை, அந்த நிலை இல்லை. அதனால் உங்கள்கிட்ட வருமானம், உங்கள்கிட்ட வசதி, உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா 10 ஜனங்கள் உங்கள்கிட்ட உறவாடும். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா 10 பேரும் உன்னை வெறுத்து தள்ளிடுவான். நீ உலகத்துக்கே உதவாதவன் தள்ளிடுவான். அது மாதிரி நேரத்தில் கூட தெய்வம் துணையாக இருக்கும்ன்றது தான் திக்கற்றவருக்கு தெய்வம் துணை என்று. வள்ளலார் பட்டினத்தார் பாடலில் ஒரு வாக்கிங்கய்யா,
பூரண மாலையிலிருந்து படைத்தும் அழித்திடுவாய் பார்க்கில் பிரம்மா வெளுத்தை துடைத்து சிரஞ்சீவியாய் துலக்குவிப்பாய் பூரணமே அப்படின்றாரு. இப்போ கடவுளில் 3 விதமான கடவுளை சொல்லுவாங்க மனுஷன். ஆக்கும் கடவுள்னு பிரம்மாவை சொல்லுவாங்க, காக்கும் கடவுள்னு மகாவிஷ்ணுவை சொல்லுவாங்க, அழிக்கும் கடவுள்னு சிவத்தை சொல்லுவாங்க. இந்த அழிக்கும் கடவுள்ன்றதால சிவன் கோயிலுக்கு பெருவாரி போக மாட்டாங்க. ஆனால் அது அழிக்கும் கடவுள் இல்லை, மறைக்கும் கடவுள். இந்த உடல் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தரையில் விழுந்து தான் ஆகணும். இப்போ சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தார், இவர் உடல் வந்து விழுந்து போச்சுன்னா சிவகுமாரை யாரை போய் சொல்கிறது? சொல்ல முடியுமா? அப்போது உன்னை மறைச்சிட்டார் இந்த உலகத்திலேருந்து. ஆனால் மறைச்ச பொருள் என்ன ஆகிப்போச்சு, மறுபடியும் தோன்றுறது, புதுசாக தோன்றுறது. ஆனால் அது வேறு உருவத்தில் தோன்றுறது. அதை தான் பட்டினத்தார் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, உன்னை மறைச்சும் மறைச்சிச்சு, உன்னை தோன்றவும் வச்சிச்சு. அப்படிப்பட்ட பொருள் அது, அதை வணங்குங்க அப்படின்றார். ஓ அருமைங்க. உடல் பொருள் ஆவி அப்படின்னு ஒரு இறைவனுக்கு தானமாக கொடுக்கணும், நம்மளுடைய உடல் பொருள் ஆவி 3ஐயும் தானமாக கொடுக்கணும் சொல்லி நம்மளுடைய இதில் இருக்குது. பாம்பாட்டி சொல்கிறாரு. உடல் அப்படின்றது மட்டும்தான் புரியுது, பொருள் ஆவிங்கிறதுக்கு என்ன? இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. இந்த சாமியார்னு சொல்கிறாங்கள, அவங்களுக்கே இது புரியறதில்ல. ஆமாம், நிறைய பேருக்கு கொஞ்சம் சிக்கலான பொருள்னால் என்னன்னு தெரியல. என்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் தான் நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை, என்கிட்ட எந்த பொருளும் இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. இல்லை, ஆமாம். அப்போ அது உதவாத பொருள். அப்போது என்கிட்ட இந்த பொருளால் தான் எனக்கு 3 பசங்க உருவாச்சு. உங்ககிட்ட இந்த பொருளால் தான் உன் பொண்ணு உருவாச்சு. இன்னொருத்தர்கிட்ட இந்த பொருளால் தான் 10 பசங்க உருவாச்சு. அப்போ பொருள்ன்றது விந்து. புரிஞ்சுதா? அது ஒரு பொருள் இல்லைன்னா உலக உற்பத்தி கிடையாது. அப்போ பொருள்ன்றது விந்து. இந்த பொருளை நீ கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தது ஜென்ரேஷனே வரும். ஆனால் இந்த பொருள் உலகத்தில் கொடுத்தீங்கன்னா உலகம் உற்பத்தி ஆகும். ஆனால் இந்த பொருளை கடவுள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும், இல்லையா? அப்போது பாம்பாட்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடல் உள்ளே இருக்கிற பொருள் ஆன்மா இது 3மே என்னுடைய கடவுள் தானமாக வாங்கிட்டான், என்னுடைய குரு. எனக்குன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எனக்கு கடவுள் தான் கதி அப்படின்ற நிலைக்கு பாம்பாட்டி வந்துட்டார். அதனால சொல்கிறார், உடல் பொருள் ஆவி 3ம் வாங்கி எங்கள் சத்குரு அப்படின்னார். இல்லையா? தானமாக அவர் வாங்கிட்ட பிறகு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ உனக்கு ஒரு இடங்குது, அந்த இடத்த எனக்கு எழுதி கொடுத்த பிறகு உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இது என்னையே அவர் தானமாக வாங்கிட்டாராம். வாங்கிட்ட பிறகு இவருக்கு என்ன ஆகுது? ஒன்றுமே இல்லை, இவரே கடவுளானார். இதுதான் பாம்பாட்டினுடைய பாடல். பொருள் அப்படின்றதுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்கு. ஆமாம், சும்மாவா? பின்ன சும்மா இல்லை சாமி. எதுக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆன்மீகவாதி ஆகணும். சும்மா யாரோ சொல்லி கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்குன்னு பையில் போட்டு வச்சுக்கின்னு நான் ஆன்மீகவாதின்னு தெரியறதில்லை. என் வேலை நான் சுயமாக சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த பொங்கல் வந்துட்டுங்க, போகி அப்படின்ற ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு முதல் நாள். சரி, இதில் எல்லா மனிதர்களும் என்ன, நம்ம தமிழில் என்ன தமிழ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற பழைய பொருளெல்லாம் கொண்டு போய் எரித்து ஃபுல்லாக புகை மண்டலமாக்கி, இப்போ என்னுடைய பழைய, அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்றத அதோட முடிச்சிடுறாங்க. ஆனால் மனுஷங்க அப்படியே தான் இருக்காங்க, கொஞ்சம் கூட மாறுறதே இல்லை. ஆனால் இதோடைய என்ன, இதோடைய பண்டிகையுடைய கொள்கை என்ன? இது வந்து அது வந்து பழைய பொருளை கழிக்கிறதா வேலையா? இங்கே வராங்க ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும்னு இங்கே பல பேர் வராங்க. ஆனால் நான் ஒவ்வொரு மாதமும் கிளாஸ் பேசும்போது சொல்கிறேன், உங்களுக்கு எதுவுமே நிலை கிடையாது, எல்லாம் பொய்யான விஷயம், கடவுள் மட்டும்தான் மெய்யான விஷயம். அப்போ கடவுளை வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆமாம் ஆமான்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி சொல்கிறது தான் கேட்குறாங்க. அதை பாரு, ஒருத்தன் பொண்டாட்டியை தேரில் இட்டுன்னு போகிற மாதிரி இட்டுன்னு போகிறான். ஏன்னா அங்கே போய் அவங்கள எதிர்த்து கடவுள்கிட்ட வழிபட முடியாது. அவங்கள எதிர்த்து கடவுள்கிட்ட வழிபட்டால் குடும்பம் சின்னாபின்னமாக மாறி போயிடும். அதனால் என்ன பண்ணாங்க, குரு சொன்னது அது கோவில்லையே இருக்கட்டும், நம்ம பொண்டாட்டி சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
போகி பண்டிகைன்றது ஒரு முன்னோடி வர பண்டிகை. பொங்கலுக்கு முன்னாடி வர முதல் நாள் வர பண்டிகை. அப்போ அந்த போகியில் என்ன பண்ணுறான்னா உன்னுடைய தீய குணங்களை போடணும், போட்டு எரிச்சிடு. இதில் போட்டு நல்ல தீயதெல்லாம் போட்டு எரிச்சிட்டின்னா நீ நல்லவன் ஆயிடுற. அப்போ சூரியனை வழிபடு, உனக்கு நன்மைகள் கிடைக்கின்றது தான் மறுநாள் பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகைன்றது இன்றைக்கி தெய்வ வழிபாடுகள்லாம் மாறிப்போச்சு. ஆனால் ஆதியில் என்ன ஆகிப்போச்சு, இயற்கையை வழிபட்டான். அந்த இயற்கையை வழிபடுறது இன்றைக்கும் பொங்கல் பண்டிகை. மற்ற நாள் எதுவும் கிடையாது. மற்ற நாள்லாம் ஏதோ சாமியை கும்பிட்டுன்னு தெரிவாங்க. ஒரு என்ன பேசுகிறாருன்னு கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். நீ அதை கேட்டுனது நான் கூத்தியார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒருத்தனை இங்கே விட்டுட்டு அவன் கூத்தியார் வீட்டுக்கு போயிட்டான். கூத்தியார் வீட்டுக்கு போனவனுக்கு ராமகிருஷ்ணர் பர்மா இங்கே என்னத்துக்கு வந்தோம், நம்ம ராமகிருஷ்ணர் பர்மா சார் பேசுறத கேட்டிருந்தா புத்தியானா வந்திருக்குமே, நல்ல அறிவானா தெளிஞ்சிருக்குமேன்னு கூத்தியார் வீட்டுக்கு போனவன் யோசிச்சுக்கிறான். ஆனால் ராமகிருஷ்ணர் கிட்ட உட்காந்தவன் என்ன நினைக்கிறான், கூத்தியார் வீட்டுக்கு போனானே அவன் எவ்வளோ சுகத்தை அனுபவிக்கிறானோ எப்படி இருக்கிறானோ நினைக்கிறான். அந்த மாதிரி நினைவு எங்கே இருக்கிறோமோ அது மேலே வச்சுக்கணும். அதை விட்டு போட்டு ஊர் வேலையெல்லாம் வச்சு நீ எதுக்கு இந்த உபதேசங்கள்லாம் வீணான வேலையெல்லாம் செய்யாதீங்க, போ சாப்பிட்டு போங்க. ஒரு நாள் கடவுளை பற்றி உட்கார்ந்து உங்களால் கேட்க முடியலன்னா நீங்கள் எங்கேருந்து பாடம் பண்ணுறது? பண்ணவே மாட்டேங்க, சும்மா ஒப்புக்கு உபதேசம் வாங்குறீங்க, தெரியுது நல்லா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்றார். ஒரு பெரிய பாம்பு வழியில் பட்டுனது. யாரு போனாலும் அந்த வழியில் அது கட்சிட்டா செத்து போறான். அதனால அந்த தெரு பக்கமே, அந்த பாம்பு இருக்கிற பக்கமே யாருமே போறது கிடையாது. அப்போ இந்த பாம்பால ஊருக்கே பகையா மாறி போச்சு. இந்த மாதிரி ஒரு சாமியார் போறாரு அந்த வழியில. அப்போ ஊர் ஜனமெல்லாம் சொல்றது, அங்கே ஒரு பெரிய பாம்பு இருக்குது, அந்த பாம்பு வந்து போகிறவங்கெல்லாம் கட்சி கொண்டுடுது, நீங்களும் அந்த பக்கம் போகாதீங்க, வேறு பக்கமாக போகணும். இல்லை பரவாயில்லன்னு பார்த்துக்கிறேன்னு போனால் இவரையும் கடிக்க வருது அந்த பாம்பு. கடிக்க வந்தவுடனே இவர் தான் சாமியாராச்சு, அந்த பாம்பை அடைக்கிறாரு. அடைக்கிட்டு என்ன சொல்கிறாரு, இனிமேல் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, உனக்கு ஊர் முழுக்க கெட்ட பேர் ஆகி போச்சு, அதனால் நீ யாரையும் இனிமேல் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி சாமியார் சொன்னாரேன்னு பாம்பு கேட்டுக்குன்னு படுத்துக்குச்சு. இது கடிக்கும்போது யாருமே அந்த தெரு பக்கம் போகல. இது கம்மனு பட்டு ஒன்று கண்டவன் போய் கல்லை தடிக்கிறான். கல்லை அடித்து அதுக்கு உயிர் போகிற அளவுக்கு குட்டு உயிரும் கொலை உயிரமா நின்று போச்சு. ஒரு வாரம் போட்டு சாமியார் அந்த வழியில் வராரு. வரும்போது பார்த்தா பாம்பு சாவர மாதிரி இருக்குது. அப்போ கேட்குறாரு அந்த சாமியார், ஏன் பாம்பே இந்த மாதிரி கோலம் ஆகிட்ட, நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே பாம்பு சொல்லுது, இல்லை சாமி, நீங்கள் தான் சொன்னீங்க யாரையுமே கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் யாரையுமே கடிக்காதுன்னா கடிக்கிற வரைக்கும் யாரையும் என் பக்கம் கூட வர்றதில்லை. உங்கள் பேச்சை கேட்டு நான் கடிக்காது இருந்ததெல்லாம் கண்டவன் கல்லே தச்சு கொடுத்து என்னை கொல்ற உயிரும் கொலை உயிரும் ஆக்கிட்டான் அப்படின்ட்டு. உன்னை கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொல்லலை. உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ சீரு, நான் பல பேரை கடிச்சு கொள்ளாதுன்னு தான் உனக்கு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அந்த பாம்பை எடுத்து சாமியாரை குணப்படுத்தி விட்டுட்டு வர்றாரு. அது மாதிரி இந்த பெண்ணு கணவன் இல்லாத பெண்ணு, இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இது சரியா தப்பான்ச்சு, சரிதாம்மா நீ அப்படியே போமான்னு இல்லையா. இது யாரையும் கடிக்கலைன்னா கூட தனக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று சீரணும் இல்லையா, அதுக்கு தான் அது வழின்னு சொன்னேன். மனித வர்க்கம்பா, தயவு செய்து நான் சொல்றேன், கடவுளை தனக்குள்ள தேடுங்க, உண்மை தெரிஞ்சிடும். உலகமெல்லாம் தேடினீங்கன்னா ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது, ஏமாலியாய் செத்து போடுவீங்க. ஆனா ஜனனம்னு ஒண்ணு உலகத்துல நீங்க பிறந்தாய் போச்சு, மரணம்னு ஒண்ணு வரப்போகுது பின்னாடி. இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் ஒருத்தனை பிடிங்க. இதைதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னார். மரணம் வர்றதுக்குள்ள நீ இறைவனை போட்டுன்னா வைக்காப்போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையா போயிடுவிடா, வீணா போயிடுவிடா, வரத்துக்கு முன்னே கடவுளை பிடிட்டார். அப்படி கடவுளை பிடிச்சா என்னப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நிரந்தரமான பேர் கிடைக்கடான்னு சொன்னார். அதனால சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வார். எவ்வளோ பேர் உன்னை புகழ்ந்துன்னு இருப்பான்டா, அவன் பேர் இருந்துக்குன்னே இருக்கண்டா உலகத்தில். கடவுளை இதயத்தில் வையடா, கடவுளை நடு ரோட்டில் வச்சுட்டு தெரியாத, அது ஏமாளித்தனண்டான்னார். அதனால கடவுளை இதயத்தில் வைக்கிற அளவுக்கு ஆசைகளை திறந்து இறைவனுக்கு உட்கார இடம் விடுங்க.
ஊறுபட்ட ஆசையை இதயத்தில் அடைச்சி வச்சு கடவுள் வந்தால் பார்த்துட்டு இடமே இல்லை திரும்பி போகிற மாதிரி வாழாதீங்க. அது வாழ்க்கையே இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ கும்பல் இருந்தாலும் மரணம் தான். அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. அது ஆண் பெண்ணு குழந்தை பெரியவங்கெல்லாம் கிடையாது. உடலுக்கு தான் வயசு உண்டு, உயிருக்கு வயசு கிடையாது. அதனால் 50 வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம், 10 வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம். ஆனால் 10 வயசு உயிர், 50 வயசு உயிர், 100 வயசு உயிர்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா உயிருக்கு வயசாகிறதே கிடையாது. அது வயசாகிறதால அது சாகிறதே கிடையாது. இந்த பாழா போன உடல் வயசாகிறதால இது மரணம் அடையுது, தடுமாறி போகுது, வாழ்க்கையை உண்மையை தேடாமல் இழந்து போகுது. அதனால் அப்படி இருந்தால் அந்த மாதிரி நம்மளுடைய மரணம் நல்ல மரணம், இறைவனுடைய ஞாபகத்தோடு மரணம் அடையணும். மரணம் மகானுக்கும் வரப்போகுது, மனுஷனுக்கும் வரப்போகுது. மரணம் மகானுக்கு வந்தால் கடவுளோட சேருவான், மனுஷனுக்கு வந்தால் இங்கே நாயா பேயா தெரியுவான். இப்படி தெரியாமல் கடவுளை அடையணும்னா கடவுளை இதயத்தில் வைங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை, நல்லது. இந்த மந்திரவாதி தந்திரவாதி கவுரு கட்டிக்கினா தாயத்து கட்டி கவுரை நம்புற அளவுக்கு கடவுளை நம்ப மாட்டீங்களா? கவுரை நம்புற அளவுக்கு உங்கள் உயிரை நம்ப மாட்டீங்களா? நிறைய பேர் நான் இங்கே முன்னெல்லாம் உபதேசம் கொடுத்தேன்னா என்ன கவுரு கட்டின்னு வந்தால் உபதேசம் கொடுக்க மாட்டேன், அறுத்து போட்டு வந்தவா இல்லை வீட்டுக்கு போடாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த கவுரை அத்தனை தங்க கவுரு கட்டின்னு வரோம், அதை எங்கே அறுத்து போடுறது நான்? அதனால் எங்கன்னா கெட்டு போட நாயன்று விட்டுட்டேன். நான் யாருக்கும் பார்க்கறதில்லை. இந்த உத்ராட்சை கட்டின்னு கையில் கவுரு கட்டின்னு கழுத்தில் கவுரு கட்டின்னு தாய்த்து கட்டின்னு இதெல்லாம் வந்தால் உபதேசமே ஒன்று கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவனுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த கவுர் மேலே இருக்குது, இவன் மேலே கூட இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத கவுர் மேலே இருக்கிறவனுக்கு இவன் மேலே இல்லாதால கடவுள் மேலேயே இவனுக்கு நம்பிக்கை வராது. மந்திரத்து மேலேயும் தந்திரத்து மேலே தான் நம்பிக்கை வரும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உபதேசம் தேவையில்லைன்னு முன்னெல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, எனக்கே தெரியல. நான் இங்கே பேசிக்கினா தான் அவங்க ஏமாற்றிட்டு போய் உபதேசம் வாங்கிட்டு போயிடுறான். அதனால் இப்படி இருக்குது. உருப்பட்டா போட்டோமே, சொல்ல வேண்டியது என் கடமை. அவன் கேட்டால் கேட்கட்டும், கேட்கலனா போட்டோன்னு விட்டுட்டேன். இறைவனை சுமக்க கற்றுக்குங்கப்பா, பாவத்தை கொட்டிடுங்கப்பா, புண்ணியத்தை தேடுங்கப்பா. அதான் வாழ்க்கைப்பா. அந்த வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மனம் மரணத்தில் அமைதியோடு போகும். ஆரவாரத்தோடு வாழ்ந்தீங்கன்னா மரணம் கூட அமைதியாக போகாது. அதனால் ஆரவாரத்தை விட்டு அமைதியை தேடுங்க. அறிவியல் முன்னறிய காலத்தில் ஆன்மீகம் என்ன பயனளிக்கின்றது, அதன் தேவைகள் என்ன ஐயா? அறிவுகள் உருவானது ஆன்மீகத்திலிருந்து தான். ஏன் அப்படின்னா மனிதர்கள் உருவான உடனே அறிவியல்ன்றது ஒரு 1000 வருஷத்துலேருந்து உருவானது தான் அறிவியல். ஆனால் அதற்கு முன்னாடியே இன்றைக்கி நாள்கள் வகுத்து இருக்குது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளின்னு நாள்களை வகுத்து கொடுத்துக்குது. அப்போது இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அந்த திறமையால் அவன் இந்த உடலை இங்கே விட்டு ஆன்மா போய் எல்லா கிரகங்களையும் ஆராய்ஞ்சி அதனுடைய நிலைகள் அதனுடைய குணங்கள் எல்லாத்தையும் வானசாஸ்திரம் அப்படின்ற முறையில் எழுதணும். அதில் தான் அந்த நாள்கள்லாம் குறிப்பிட்டது. அது இன்றைக்கி செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்குது அப்படின்றத பத்திரிகையில் இப்போ போட்டு காட்டுறான். ஆனால் அன்றைக்கே அவன் சிகப்புன்னு சொல்லிட்டான். அப்போது அறிவியலுக்கு உதவுனது ஆன்மீகமே. ஆன்மீகம்தான் அதுக்கு அடிப்படையாச்சு. இன்றைக்கி வெள்ளியிலேருந்து ஒரு சத்தம், ஓம்ன்ற ஒரு சப்தம் வருது. இதை ஆதியிலேயே ஞானிகள் சொல்லிட்டான். அறிவியல் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்குது. அறிவியல்ன்றது ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஆன்மீகம்ன்றது அளவு கடந்தது. அதனால் ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியலே இன்றைக்கி ஆராய்ச்சியே நடந்துன்னு இருக்குது. அதனால் ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது மனித குலத்துக்கு. கடவுள் நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திடையே பல்வேறு இன சமுதாய வேறுபாடுகளை உண்டாக்குகின்றது. இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? கடவுள் நம்பிக்கை பல மனிதர்களை வேறுபடுத்தவே இல்லை. மனிதனுடைய மனம் கடவுளை வேறுபடுத்துச்சு. கடவுள் என்றது உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள் தான். கடவுளில் ஜாதி மதம் இனம் ஒரு மதத்துக்கு சார்ந்ததோ ஒரு இனத்துக்கு சார்ந்ததோ கிடையாது. அது எந்த மதத்துக்கும் உறவு கொண்டதும் கிடையாது. ஆனால் மனிதனுடைய மனம் மதம் ஒன்று வச்சுக்கின்னு அவனுக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக பல மதங்களை தோற்றி வச்சுக்கின்னு அதுக்கு ஒவ்வொரு கடவுளை குறிப்பிட்டுன்னுக்கிறான். இதை தான் பாம்பன் சாமி ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பதில். என்ன சாமி, நீங்கள் முருகர் தான் கடவுள்ன்றீங்க,
மற்றவங்கெல்லாம் வந்து சிவன் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் அம்பாள் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் மகாவிஷ்ணு கடவுள்ன்றாரு. இதில் யார் சாமி கடவுள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள், அவன் மனம் எந்தெந்த பேரை விரும்புதோ அந்தந்த பேருக்கு வச்சுக்கணும். ஆனால் கடவுள்ன்றது ஒரு பொருள் பாடணும். அதனால் கடவுள் மனுஷனை வேறுபடுத்தலை, மனுஷன் கடவுளை வேறுபடுத்திக்கணும். ஐயா, பித்ருக்கு இந்து மத சம்பிரதாயத்தில் என்ன நியாயம்? இல்லை, இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இது உலக மதத்துக்கே நியாயம். ஏன்னா சாதாரண ஒரு கையில் அடிபட்டுச்சு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிபட்ட ரத்தம் அந்த பிளட்டு வந்து ஸ்மெல் வராது. ஆனால் இந்த தீட்டுன்ற பிளட்டு வந்ததுன்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது யாராலையும். அப்போது சுத்தம் இல்லாத ரத்தம், அது உடலினுடைய அழுக்கு தான் வெளியே வருது. அந்த அழுக்கை வச்சுக்கின்னு இறைவனை வழிபடாத, அந்த அழுக்கை வச்சுன்னு ஒரு நல்ல காரியம் செய்யாத, அதனால் ஒரு 3 நாள் அந்த நிற்கிற வரைக்கும் சுத்தமாயிரு அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலோ இஸ்லாமிய மதத்திலோ அந்த சம்பிரதாயம் இல்லையே. அந்த சம்பிரதாயம் இல்லை. முஸ்லீம் மதத்தில் அது அவங்க சர்ச்சு மசூதிக்கு போகிறது இல்லை, கிறிஸ்துவ மதத்தில் போகிறாங்க. அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்க ஒரு கடவுளை வச்சுன்னா அவங்க ஒரு வழியில் போகிறாங்க. அவங்க மதத்துக்கு அது சரின்னு வச்சா, ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொருத்தரும் சரின்னு வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக மதத்தை தாண்டி சிந்தித்தால் உண்மை தெரியும். மதத்துக்குள்ளே நிற்கும்போது நான் செய்கிறது சரின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிறது சரின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இன்னொருத்தர் அவர் செய்கிறது சரின்னு சொல்லுவார். ஆனால் இது 3 பேரையும் கடந்து ஒரு பொதுவான நோக்கத்தை எடுத்து பாருங்கள், உண்மை புரியும். யோகியர் மற்றும் ஞானியர்களை தவிர, உங்களை போன்ற யோகியர்களை தவிர மனிதர்கள் இறந்த பின் பாடி ஆயிடுகிறார்களே, அதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போனாக்கா பாடி வந்துருச்சா எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்குறாங்க. பேர் மாறி போகும். அதை தான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கிளாஸில் சொன்னேன் நான். மனிதன் 3 அறிவோடு வாழறான். தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தை கொண்டு சக்தியாக வந்து வெளியே விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனாக வளர்றான். அப்புறம் மனம் வந்த உடனே மனுஷன் ஆயிடுறான். மனம் போன உடனே பிணமாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னேன். 3 அறிவுன்னு சொன்னேன். அப்போது இந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா, இந்த 3க்குள்ளவே திரும்பி வாழறோம். அப்போ மனம் போனால் பிணம். அப்போ அந்த பிணத்துக்கு என்ன பண்ணுறான், பாடின்னுட்டான். ஏன்னா பாடின்னா ஏக்கம் இல்லை. அப்போது இதை ஏற்கிறது இந்த உடல் இல்லை அப்படின்றதை உணர்றதில்லை யாரும் இருக்கிறவன். உள்ளகிற பொருள் தான் ஏக்குது அப்படின்னு இவனுங்களுக்கு நினைக்க தெரியல. அதனால் இந்த உடல் தான் நான் சுற்றுறான். ஆனால் இந்த உடல் ஊர்ந்த உடனே இது விழுந்து போச்சே, இது ஏன் ஏங்கலை அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பாடி. எப்போ எடுக்கிறீங்க பாடி, எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அஞ்ஞானிகளுக்கு அது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அதனால் அதை பாடின்ட்டாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் மனுஷன், ஏன்னா மனம் இருந்தது, செயல் இருந்தது. செயல் போச்சு, மனம் போச்சு, செயல் போச்சு, அது பணமாயிடுச்சு. அதனால் அதை பணம்னு மாற்றிக்கினாங்க. ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னாக்கா, சரி, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க வீட்டில் சொல்லுவாங்க உள்ளே வரக்கூடாது, இல்லை நம்ம பர்சில் உள்ள பணத்தை தவிர எல்லாத்தையும் நினைக்கணும், வெளியில் நினைச்சிட்டு வரணும், இல்லை ஏதோ ஒன்று நடக்குது. சரி, இது வந்து தொடக்குன்றது வந்து என்ன இல்லை, இது வந்து சிலர் தவறாக புரிஞ்சுக்கின்னுக்குறாங்க. இது என்னன்னா, ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும், மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுகள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு, ஒரு காற்று உள்ளே வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டிபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம் தொட்டுக்கும் போது அதில் கிருமி நாசி இருக்குது. அந்த கிருமி இருக்குது, அதனால் வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது முறை. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்ததுன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 10 மாதம் ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு நின்னதால தான் ஒவ்வொரு உடலும் இருக்குது. அதுதான் மந்திரம் சொல்லுது, அதுதான் ஜபம் வந்து, அதுதான் ஞானி ஆகுது, அதான் ஞானி ஆகுது. அப்போது முழுமையான 10 மாதம் தீட்டு தான் ஒரு மனிதன். இது இறந்ததுக்கப்புறம் இந்த வெப்பு நீர் வெளியே வரும்போது அதை தொட்டுக்கணும், வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா, இதனால் வச்சது. அதை தீட்டுன்னு ஆக்கி வச்சுக்கினாங்க. தவறு அது. அதாவது பேய் பிசாசு என்று சொல்லுகின்றார்களே, சரி, அதை பற்றி உங்கள் கருத்து? மனத்தினுடைய பயம். பேய்ன்றதும் ஒன்று கிடையாது, பிசாசுன்றதும் ஒன்று கிடையாது. பேய்ன்றது எது, பிசாசுன்றது எது?
இவன் இறந்தவன் தானே பேய் ஆகிறான், இறந்தவன் தானே பிசாசு ஆகிறான். இவன் இறந்தவன் தான் பிறந்துட்டானே, அப்புறம் பேய் எது பிசாசு எது? மனத்தில் உள்ள பேய். அதனால் மனம்தான் பேய் இவனுக்கு. அதனால தான் சொன்ன அகப்பை சித்தர், காசிக்கு போனாலும் அகப்பேய் கருமந்தீராதே அகப்பேன்னா. நீ காசிக்கு போய் கடலில் கங்கையில் முழுகுனீனாட உன் மனசில் இருக்கிற பேயை வெளியே விடாத உனக்கு புண்ணியம் கிடைக்காதானா. அப்போது பேயின்றதே மனம்தான். மனத்தை சீர் பண்ணிட்டுனா பேயும் இல்லை பிசாசும் இல்லை. கடந்த 4 தசாப்த காலமாக ஈழ மக்கள் மிகவும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சரி, அவர்களுக்கு நீங்கள் கூறும் ஆறுதல்? இது ஒரு மனிதன் அழிச்சு வாழக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் தான் ஒன்று அடித்து ஒன்று வாழ்ந்து பழக்கம். மனிதன் என்றவனே ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்து ஒருத்தவன் ஆதரித்து செய்கிறது தான் மனித இனமே. ஆனால் தற்போது இலங்கையில் நடக்கிறது ஒன்று அழித்து ஒன்று வாழணும்னு நினைக்கிறது மிருகத்துக்கு சமமாகிடும். அன்பு மட்டும் அங்கே செலுத்தினால் மனிதர்கள் எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையோடு வாழலாம். ஆண் பெண் ஜாதி மதம் கடந்து, அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த வேறுபாடு மனசில் உருவாச்சுன்னா பகை உருவாகுது, அன்பு உருவாச்சுன்னா அனைவரும் ஒன்றுன்னு உருவாகுது. இலங்கை மக்கள் அனைவரும் எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லாரும் மனிதர் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம், யாருக்கும் துன்பம் இல்லாத வாழலாம். அதை பின்பற்றணும், அதான் என்னுடைய ஆசை.